ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முகப்பரு அப்புறம் அதனால் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் இது ரெண்டையும் கம்மி பண்ணக்கூடிய ஒரு ஐஸ் க்யூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஐஸ் க்யூபை எப்படி பயன்படுத்துறது, அதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஃபி பவுடர் இதில் நம்ம சேர்க்கணும். நான் 2 ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் இதில் சேர்க்குறேன். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஆன்டி பாக்டீரியல் அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஆக்னே, பிக்மெண்டேஷன், இன்ஃப்ளமேஷன், ரிங்கிள்ஸ், டார்க் ஸ்பாட், டார்க் சர்க்கிள் இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தை டைட்டன் பண்ணுறதுக்கும் பிரைட்டன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சுருங்க. அடுத்து நம்ம குக்கும்பர் எடுத்துக்கலாம். குக்கும்பரில் விட்டமின் சி இருக்குது. இதனால் நம்ம டார்க் சர்க்கிள் கம்மியாகும். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் குக்கும்பர் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம முகத்தை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதை நம்ம இப்போ 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் தோலோடு அப்படியே போட்டு தான் அரைச்சிருக்கேன். இப்போ குக்கும்பர் நான் ஒரு குக்கும்பரை அப்படியே போட்டு அரைச்சிருக்கேன். இதில் பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே நான் தேன் இல்லாட்டி சுகர் சேர்த்துட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிருவேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் நம்ம முகத்தை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளை கம்மி பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க காஃபி வாட்டரில் இதை நம்ம அப்படியே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கரையிற மாதிரி கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேக்குள்ளே மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஐஸ் க்யூபை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ஐஸ் க்யூபை நம்ம அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் கை ரொம்ப ஜில்லுன்னு ஆகாமல் இருக்கும். நம்ம மசாஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தில் மசாஜ் பண்ணும் பொழுது ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் உங்கள் கன்னத்தில் பண்ணும் பொழுது ஒரு 5 செகண்ட்ஸ், அதுக்கு அடுத்த 5 செகண்ட்ஸ் உங்கள் அடுத்த கன்னத்துக்கு போயிடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் ஒரு 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் பண்ணாலே போதும். ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது, அவ்வளோதாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுறது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த ஐஸ் க்யூபை போட்டு கூட நீங்கள் மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு க்யூப் மட்டும் பயன்படுத்துனீங்கன்னா போதும். இதை நீங்கள் 7 டேஸ் தொடர்ந்து பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.